சென்னை அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சியில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்கிய வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சியில் தனியார் குடியிருப்பு கட்டுமான நிறுவனம் இயங்கி வருகிறது. அங்கு 18 ஏக்கர் நிலப்பரப்பில் 390 தனித்தனி வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு தனி வீடும் 1,50 கோடி ரூபாய் முதல் 2 கோடி ரூபாய் வரை விற்பனையாவதாக கூறப்படுகிறது. அங்கு வீடுகளை வாங்கியவர்கள் 1,50 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். தற்போது பெய்த மழையின் காரணமாகவும் அருகிலுள்ள மாம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியாகும் உபரி நீரினாலும் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் குடியிருப்பு வாசிகள் வெளியே செல்ல முடியாமல் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக கட்டுமான உரிமையாளர்களிடம் கோரிக்கை வைத்தும் செவிசாய்க்கவில்லை என குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் வீடுகளை விற்பனை செய்யும் போது முறையான சாலை வசதி, கிளப் ஹவுஸ், பூங்கா, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், மழைநீர் வடிகால்வாய் என அனைத்து வசதிகளும் உள்ளது என ஒப்பந்தம் செய்த நிலையில் அதில் ஒன்று கூட முறையாக இல்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக அரசு மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு தெரியல, மழை நின்னோடனே தண்ணி ஓடிடுச்சு. சரி, தண்ணி ஓடிடும் சொல்லி நினைச்சோம். ஆனா சுத்திலும் பிளாட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது தண்ணி போக போறது இல்ல, இப்படியே தான் நிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ப்ராப்பரான நீர்வழி பாதையில இவங்க ப்ராப்பரான பைப் லைன் போட்டு பண்ணிருக்காங்களான்னு தெரியல. கேட்டா நாங்க அவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் வேற சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி தண்ணி நிக்கிறனால ஒண்ணுமே இல்ல. ஒரு மணி நேரம் தான் மழை பெஞ்சிருக்கு நைட்டு, அதுக்கே கார் பார்க்கிங் வரைக்கும் தண்ணி வந்து நிக்குது. கேட்டா நாங்க எல்லாம் ப்ராப்பரா பண்ணிருக்கோம், அவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பண்ணவே கிடையாது. எங்களால எவ்வளவு முடியுமோ நாங்க போராடிட்டு தான் இருக்கோம். இதுக்கு யார் எந்த இடத்துல இருந்து அதிகாரி வந்து இதை ப்ராப்பரா பண்ணி கொடுக்க முடியுமோ அதுக்கு முதல்ல எங்களுக்கு சொல்யூஷன் கொடுங்க. அதுக்குதான் நாங்க டெய்லியுமே பாத்துட்டு இருக்கோம். பண்ற ஐடியா இல்ல அவங்களுக்கு. அவங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாம அவங்களுக்கு எதெல்லாம் இன்னும் சேல் ஆகாம இருக்கோ அதை சேல் பண்றதுல தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களே தவிர்த்து இது எதுவுமே அவங்க இது நாள் வரைக்கும் அசோசியேஷனை பத்தி பேசவே இல்லை. ஆனா 2 நாள் முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அசோசியேஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இது எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாம போகணும்னு நினைக்கிறாங்க. அது எப்படி பாசிபிள்? இந்த பக்கம் பின்பக்கம் காம்பவுண்ட் போட்டுருந்தது, சைட்ல எல்லாம் காம்பவுண்ட் போட்டு, ஸோ ஃபுல்லா இது கேட்டட் கம்யூனிட்டி நம்ம தனியா தான் இருப்போம்னு நினைச்சோம். பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் உடச்சு விட்டு இந்த சைட்ல ஒரு தனி ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு விட்டாங்க, அந்த சைட்ல ஒரு உடச்சு விட்டு அந்த சைட் தனியா ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு விட்டாங்க. என்னங்க கேட்டட் கம்யூனிட்டிக்கு சொன்னீங்க கேட்டதுக்கு, இது கேட்டட் கம்யூனிட்டிலாம் கிடையாது, நாங்க அது மாதிரிலாம் சொல்லவே இல்லைன்ற மாதிரி மாத்தி பேசிட்டாங்க. சரி, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ற கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க லே அவுட்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ரோட் லெவலை வந்து நல்லா ரைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 1.5 அடி கிட்டத்தட்ட ரைஸ் பண்ணதுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம எங்களுக்கு தான் எல்லா பாதிப்பும் வந்து சேர்ற மாதிரி ஆயிடுச்சு.